வணக்கம். இன்றைக்கி நாம் இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் பார்ட். இது வரிசையாக அடுத்தடுத்து நிறையா பகுதிகளில் நம்ம இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பார்ட்டில் வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். டோட்டல் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எவ்வளோ நாள் வந்து அது தயாராக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 2 years 11 months and 18 days. 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். ரெண்டாவதாக இருக்கிறது டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய டோட்டல் ஸ்ட்ரென்த், அதாவது மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 389. இது எப்போனா அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். எந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டப்ப வந்து 389 பேர் வந்து இருந்திருக்காங்க. முடியும் போது அந்த எண்ணிக்கை வந்து மாறும், அதை நம்ம பார்க்கலாம். இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு செஷன் வந்து என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து December 9, 1946 அப்படின்றதில் நடந்துச்சு. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதற்கான ஆன்சர் வந்து கேபினட் மிஷன் பிளான். ஃபோர்த்து கொஷின் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செஷன் எந்த இடத்துல கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து டெல்லி. ஃபஸ்ட்டு செஷன் வாஸ் ஹெல்ட் அட் டெல்லி. ஃபிஃப்த்து வந்து ஹூ வாஸ் த டெம்பரரி சேர்மேன் ஃபார் ஃபஸ்ட்டு செஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொதல் செஷன் நடந்தப்போ யார் வந்து டெம்பரரி சேர்மேனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் தான் டெம்பரரி சேர்மேனாக இருந்தார். பர்மனெண்ட் சேர்மேனாக இருந்தவர் வந்து யாருன்னா ராஜேந்திர பிரசாத். சிக்ஸ்த்து கொஷின் வந்து என்னென்னா ஹவு மெனி மெம்பர்ஸ் அட்டண்டட் ஃபஸ்ட்டு செஷன் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ உறுப்பினர்கள் வந்து முதலாவதான செஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து 211 மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு செஷனை. செவன்த், வென் வாஸ் ராஜேந்திர பிரசாத் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் பெர்மனண்ட் சேர்மேன். பெர்மனண்ட் சேர்மனாக ராஜேந்திர பிரசாத் வந்து எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்க, எப்போ தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து December 11, 1946. இந்த 1946 December 11 தான் ராஜேந்திர பிரசாத் வந்து பர்மனண்ட் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகே, எயித்து கொஷின் வந்து ஹூ வேர் டெப்யூட்டி சேர்மேன் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. இதற்கான ஆன்சர் வந்து V.T. கிருஷ்ணமாச்சாரி அண்ட் H.C. முகர்ஜி. இவங்க 2 பேர் தான் டெப்யூட்டி சேர்மனாக இருந்திருக்காங்க. வென் வாஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட். December 13, 1946. December 13, 1946 தான் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகுது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் ப்ரியாம்பிள். அதுதான் அடுத்த கொஷின். த மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இஸ் அப்படின்னா ப்ரியாம்பிள். வென் வாஸ் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு. டிராஃப்டிங் கமிட்டி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து August 29, 1947. சரி, 12th கொஷின் வந்து சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 7 மெம்பர்ஸோட நேம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர் யாருன்னு சொல்லி கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் யார் டிராஃப்டிங் கமிட்டி மெம்பரோ 1 only, 2 only, 2 and 3, 3 and 4 இந்த மாதிரி இருக்கும். அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்த அந்த 7 மெம்பர்ஸோட நேமும் நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி கேள்விகளை நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். 13th கொஷின் டோட்டலி ஹவு மெனி செஷன்ஸ் வேர் கண்டக்டட் பை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. டோட்டலாக கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் எத்தனை செஷன்ஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து 11 செஷன்ஸ். 14, சிம்பிள் ஆர் சீல் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய சிம்பிள் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து எலிஃபண்ட். 15, ஃபைனல் செஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. அதாவது கடைசி செஷன் வந்து என்றைக்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 24 January 1950. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் ஃபைனல் செஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து நடந்துச்சு. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்னைக்கு ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான ஆன்சர் வந்து 26th January 1950. இந்த 26th January 1950 ரிப்பப்ளிக் டே அப்படின்னு நாம் கொண்டாடுறோம். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரிப்பப்ளிக் டேனா என்னென்னா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த அரசியல் அமைப்பு சட்டம் வந்து அமலுக்கு வந்த தினம்.
ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டரான பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு 16 கேள்வியை நம்ம சால்வ் பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளைவை நான் உடனே உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.